இது வரைக்கும் நம்ம ஷோரூமில் உள்ள வண்டியெல்லாம் இந்த வண்டி எவ்வளோ அந்த வண்டி எவ்வளோன்னு சொல்லி வீடியோ பண்ணியிருப்போம். ஆனால் இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ. இந்தியாவிலே வந்து முதல் முறையாக டாடா மோட்டார்ஸ் வெஹிக்கல்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லைவாக நான் காட்ட போகிறேன். அதுக்காக தான் நான் கோயம்புத்தூர்லேருந்து கர்நாடகா தார்வாடில் இருக்கக்கூடிய டாடா மோட்டார்ஸோட ப்ரொடக்ஷன் பிளான்ட்டுக்கு வந்து உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து எல்லா வண்டியும் எப்படி செய்கிறாங்க அப்படின்றத உங்களை நேரில் கூப்பிட்டு வந்து காட்டின மாதிரியான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு தர போகிறேன். வாங்க டேரெக்டாக உள்ளே போய் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது கூட இப்படிப்பட்ட பிளான்ட் எல்லாம் விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனால் அப்போல்லாம் எதுவுமே நடக்கலை. இப்போ வந்து ஒரு 15 நிமிஷம் உள்ளே வந்து பார்க்கறதுக்கு எனக்கு அனுமதி கிடச்சிருக்கு. உங்களுக்கும் வந்து அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத தெளிவாக காட்ட முயற்சி பண்ணுறேன். இப்போ நம்ம உள்ளே வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சேசிஸ் தான் வந்து எடுத்து வைக்கிறாங்க. ஆக்சுவலாக சேசிஸ் வெல்டு பண்ணுற இடமெல்லாம் வேறு ஒர்க் ஷாப்பில் நடக்கும். ஒர்க் ஷாப்பில் வெல்டு பண்ண சேசிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல அடுக்கி வச்சுருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஆக்சுவலாக இதுதான் லைன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்னதாக ஒரு கன்வேயர் மாதிரி இருக்கும். கிட்ட வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கன்வேயர் மாதிரி சின்னதாக வந்து ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் வந்து சேசிஸை வந்து அந்த மாதிரி உங்களுக்கு கிரேன்லேருந்து அங்கேருந்து எடுத்து தூக்கி இதில் வச்சுருவாங்க. ஒரு கான்ஸ்டண்ட்டான ஸ்பீடில் வந்து அந்த சேசிஸ் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். மூவ் ஆகிட்டு இருக்கும்போதே அசம்பிளி வேலைகள்லாம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தான் வந்து அந்த கடைசிக்கு போகும்போது கம்ப்ளீட்டாக ஒரு சேசிஸ் வந்து பில்ட் ஆகிருக்கும். ஸோ கிரேனில் ஹூக்கெல்லாம் மாட்டி அந்த சேசிஸில் வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ அதை தூக்கி இங்கே வைக்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸாக இருக்க போகுது. ஸோ அடுத்ததாக ஆக்சுவலாக இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடு கன்வேயர் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எங்கேயுமே நிப்பாட்டுறதுக்கான வேலையே கிடையாது. ஒன்ஸ் அந்த கன்வேயரில் வந்து அந்த சேசிஸை தூக்கி வச்சாச்சு அப்படின்னா அது மூவ் ஆகி அடுத்த செக்ஷனுக்கு போகிறதுக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் வந்து அதில் ஃபிட் பண்ணக்கூடியது அசம்பிள் பண்ணக்கூடிய எல்லா பார்ட்ஸையுமே வந்து அவங்க அசம்பிள் பண்ணியே ஆகணும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆல்ரெடி ஃபிட் பண்ண எல்லாத்தையுமே வந்து போல்ட் நட்ஸ் எல்லாம் வந்து டைட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் இது. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிஷினை வச்சு இங்கே இருக்கக்கூடிய போல்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க டைட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கிளாம்ப்ஸு மவுண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல வந்து மவுண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அடுத்த செக்ஷனுக்கு நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா அவங்க போல்ட்ஸ் நட்ஸ் எல்லாம் டைட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹோசஸ் எல்லாம் வந்து மாட்டினதுக்கப்புறம் இங்கே வந்து லீவ் ஸ்ப்ரிங் மாட்டுறதுக்கான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து டிரைவ் ஷாஃப்ட்டை வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரியர் வீல்ஸை வந்து சுத்த வைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஷாஃப்ட்டே இதுதான். ஸோ இது மட்டும் இல்லை, இந்த இடத்துல வந்து கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மவுண்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பின்னாடி போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்ஜின்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஆக்சில்ஸாக இருக்கட்டும், இந்த இடத்துல சைலன்சர்ஸு இன்ஜின்ஸு எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எத்தனை வெஹிக்கிள்ஸ் பண்ணுறதுக்கான காம்பனன்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்றது உங்களுக்கு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ முக்கியமாக இந்த சஸ்பென்ஷன் மாட்டிட்டாங்க அப்படின்னாலே அடுத்தது வந்து ஆக்சிலுக்கு அப்புறம் வந்து டயர் ஃபிட் பண்ணுறதுக்கான இடத்துக்கு வந்து நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் ரியர் ஆக்சில்லாம் மாட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு டிரைவ் ஷாஃப்ட் வந்து அதில் அசம்பிள் பண்ணிடுறாங்க. எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே இது வரைக்கும் வந்து கன்வேயர் நிற்கவே இல்லை. கன்வேயர் வந்து கண்டினியூஸாக மூவ்மெண்ட்லேயே தான் இருக்குது. ஒரு 50 ஸ்டெப்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஹாஃப் த சேசிஸ் வந்து உங்களுக்கு பில்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஆக்சில்லாம் வந்து எடுத்து வச்சுட்டாலும் கூட எதையுமே வந்து இன்னும் டைட் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. அடுத்ததாக வந்து நம்ம டைட் பண்ணணும். இந்த ஆக்சிலை வந்து டைட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல தனியாக ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. இந்த மிஷினில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா உங்களுக்கு அதில் போல்ட்ஸ் போட்டு நட்டை வந்து டைட் பண்ணுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ வந்து டார்க் வந்து கொடுத்து என்ன டைட்டில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு அந்த மானிட்டர்லேயே வந்து பார்த்துக்க முடியும். அந்தளவுக்கான ஒரு ஃபெசிலிட்டி கொண்ட ஒரு மிஷின் தான் இது. ஸோ இதில் வந்து நம்ம அதில் ஆக்சில் வந்து மாட்டினதுக்கப்புறம் அதில் போல்ட்ஸ் எல்லாம் டைட் பண்ணுற வேலைகள்லாம் வந்து இந்த இடத்துல நடக்குது. அதை தான் இந்த மிஷின் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்குது. இந்த இதில் வந்து உங்களுக்கு ஆக்சிலில் வந்து போல்ட் நட்ஸை வந்து டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல செலக்டிவ் கேட்டலிக் கன்வெர்ட்டரை வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிடுறாங்க. நம்ம எல்லாமே வந்து அசம்பிள் பண்ணதுக்கப்புறமும் கூட இங்கே வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லா பார்ட்ஸுமே வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக பொருத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஒரு இன்ஜினியர் வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே இருக்க எல்லா போல்ட்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லோ மார்க் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதை என்ன அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து ஒரு போல்ட்டு கூட விடாமல் வந்து எல்லாமே கரெக்டாக மாட்டியிருக்காங்களா அப்படின்றத வந்து இந்த இடத்துல செக் பண்ணியிருப்பாங்க. குவாலிட்டி கண்ட்ரோல்லேருந்து ஓகே இது ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா தான் வந்து இது கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராடக்டாக வெளியே போகும். இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு போல்ட்டோ நட்டோ வந்து மிஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துலையே வந்து சரி பண்ணிடுவாங்க. அதை ஆக்சில்ஸ் எல்லாம் டைட் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளே வந்து இந்த கன்வேயர் வந்து மூவ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்க்க முடியும்
ஸோ இப்போ வந்து இந்த சேசிஸை 180 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் பண்ண போகிறாங்க. அந்த ப்ராசஸ் தான் இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் வந்து நடக்குது. இன்டீரியரில் வந்து ஒரு கிரேன் செட்டப் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பெல்ட்டை வந்து சேசிஸை சுற்றி வந்து ஃபஸ்ட்டு போட்டுடுறாங்க. போட்டுட்டு ஹூக்கை மாட்டிட்டு உங்களுக்கு நார்மலாக அது லிஃப்ட் பண்ணும்போதே வந்து ஒரு 180 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகிற மாதிரி அந்த மிஷினை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒன்ஸ் 180 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே உங்களுக்கு நார்மலான பொசிஷனுக்கு வந்து சேசிஸ் வந்து வந்துடுது. ஸோ இந்த இடத்துல இன்னும் மாட்டாத சில காம்பனன்ட்ஸ் எல்லாம் மாட்டுறாங்க. இந்த ஒயரிங் கிட்டு எல்லாமே வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிடுவாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அடுத்ததாக இன்ஜின் பிளேஸ்மெண்ட் செக்ஷன் இருக்குது. அந்த இடத்துல நம்ம போய் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இப்போ வந்து இது வரைக்கும் சேசிஸில் இன்ஜின் இல்லை. இப்போ வந்து இன்ஜின் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல. இந்த ஒரு உருவத்துக்கு வந்து வந்துட்டு இருக்கு சேசிஸ். அதே சமயத்தில் அவங்களுக்கான டூல்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து மாட்டி விட்டுறாங்க. ஸோ இதில் அவங்களுக்கு தேவையான போல்ட்ஸு, நட்ஸு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன வாஷர்ஸு எல்லாமே இதில் இருக்கும். அதே மாதிரி இதை வந்து நம்ம வண்டி மூவ் ஆக சேசிஸ் வந்து மூவ் ஆக இதுவும் வந்து அந்த இடத்துல லாக் மாதிரி போட்டு விட்டுறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த செட்டப்பும் வந்து மூவ் ஆகிட்டே வரும். இதற்கு தேவையான போல்ட்ஸு, நட்ஸு, வாஷர்ஸு எல்லாத்தையுமே வந்து இதிலிருந்து அவங்களால எடுத்து ஈஸியாக வந்து வேலை பார்க்க முடியும். அடுத்ததாக டெஃபாயில் டேங்க்கும் டீசல் டேங்க்கும் இந்த இடத்துல வந்து பொருத்தப்படுது. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்ஜினில் உள்ள ஹோஸஸாக இருக்கட்டும், பைப்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து டைட் பண்ணுறாங்க. டைட் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபிட்னஸ் வந்து ப்ராப்பராக இருக்க மாதிரி வந்து மாற்றிட்டு உங்களை அடுத்த செக்மெண்ட்டுக்கு வந்து சேசிஸை வந்து மூவ் ஆக விடுறாங்க. அடுத்ததான் இந்த இடத்துல வந்து சேசிஸ் மட்டும் வாங்குறவங்களுக்கு வண்டியில் பின்னாடி ரியர் லைட்ஸ் எல்லாம் இல்லாமல் வந்து கொடுக்க முடியாது. அதனால் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேசிஸில் லைட்ஸ் எல்லாம் பொறுத்துறாங்க. ஈவன் நீங்கள் வந்து இந்த சேசிஸ் மட்டும் வாங்கி பாடி பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த சேசிஸ் வந்து உங்களால் வாங்கி வந்து பில்ட் பண்ண முடியும். அதுக்கான லைட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து பொறுத்துறாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ அடுத்ததாக வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரி வந்து பொறுத்துறதுக்கான வேலைகள் வந்து தொடங்கிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து சேசிஸில் பேட்ரி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து பேட்ரி வந்து அந்த இடத்துல பொறுத்துறாங்க. ஒன்ஸ் பேட்ரி பொறுத்திட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த சேசிஸில் சப்ளை வந்து வர ஆரம்பிச்சிடும். டீசல் மட்டும் போட்டுட்டோம், ஃபியூவல் போட்டுட்டோம் அப்படின்னா வண்டி இன்ஜின் மட்டும் ஸ்டார்ட் ஆகிற கண்டிஷனில் வந்து மாறிடுது. ஸோ என் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து டிரைவர் ஒரு டெம்பரவரியான ஒரு டிரைவர் சீட்டு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கான கவர் எல்லாமே சேர்த்து வந்து அந்த இடத்துல வர்றது உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக இந்த சேசிஸில் அதை தான் வந்து பொருத்த போகிறாங்க. அது பொருத்திக்கிட்டாங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இந்த சேசிஸில் உட்காந்து டயர் மாட்டினதுக்கப்புறம் உங்களால் வந்து இந்த சேசிஸை வந்து ஈஸியாக வந்து டிரைவ் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீசல் வந்து ஃபில் பண்ணுறாங்க. இங்கே ஒன்ஸ் வந்து டீசல் வந்து ஃபில் பண்ணிட்டு அதில் ஊற்றிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்குற கண்டிஷன் வந்துடும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சப்ளைலாம் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து ரன் ஆகும். எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல வந்து செக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரியே அந்த டிரைவர் சீட்டு மேலே வந்து ரூஃபு எல்லாத்தையும் தூக்கி இங்கே உட்கார வச்சுட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ வந்து டிரைவர் சீட் வந்து ரெடியாக இருக்குது. நீங்கள் வண்டியை ஏறி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இப்போ வந்து உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். டீசலும் உள்ளே ஃபில் பண்ணிட்டாங்க. இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரு, ஸ்டீரிங்கு, காலம் எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல டயர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை எடுத்து இந்த மிஷினில் கொடுத்தாங்க அப்படின்னாலே இதை எடுத்துகிட்டு போய் அதில் ஈஸியாக வந்து டயர் வந்து ஃபிட் பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்து நம்ம ப்ரோ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஃப்ரண்ட் டயர் வந்து மாட்டுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. மேனுவல் ப்ராசஸ் எதுவுமே கிடையாது. இதில் இருக்க ஜஸ்ட் மிஷினை வச்சு இந்த டயரை தூக்கிடுறாங்க. லிஃப்ட் பண்ணிவிட்டு அங்கே கொண்டு போய் இன்சர்ட் பண்ணிவிட்டு போல்ட் மட்டும் கையில் மாட்டிடுறாங்க. ஒரு 3 போல்ட்டை வந்து கையில் மாட்டிட்டு சும்மா லூஸ் ஃபிட்டில் வந்து மாட்டி விட்டுறாங்க. எஸ், நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒரு 2 போல்ட் மட்டும் லூஸ் ஃபிட்டில் வந்து மாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மேனுவலாக வந்து போல்ட்ஸை போட்டு டைட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அது தனியாக ஒரு மிஷின் இருக்குது, அதை வச்சு ஃபுல் டைட் வந்து பண்ணிக்கிறாங்க. எஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுவலாக வந்து போட்டுறாங்க போல்ட்டை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு மிஷினை வச்சு அதை டைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன மிஷினு. இப்போ வந்து போல்ட்டை வந்து டார்க் மிஷினை வச்சு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நட்ஸ் எல்லாம் வந்து டைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம மேனுவலாக வந்து டைட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து மேபி ஒரு போல்ட் வந்து ஒரு நட்டு லூஸாக இருக்கலாம், ஒரு நட்டு வந்து சரியாக ப்ராப்பராக மாட்டாமல் இருக்கலாம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மிஷினை வச்சு உங்களுக்கு மாட்டும் போது கம்ப்ளீட் ஃபுல் டைட்டில் வந்து போல்ட்டை வந்து நட்டை வந்து மாட்டிடுறாங்க. அப்படி மாட்டிட்டாங்க அப்படின்னா அடுத்தது டெஸ்டிங்க்கு இந்த சேசிஸ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ டெஸ்டிங் அப்படின்னாலே ரோல் அண்ட் பிரேக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட் பண்ணுறது மூலமாக டயர்ஸ் வந்து எந்தளவுக்கு ஃபிட்டாக இருக்குது, பிரேக்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வந்து ஃபிட்டாக பர்ஃபெக்டாக வந்து மாட்டியிருக்காங்க அப்படின்றத அந்த ரோல் அண்ட் பிரேக் டெஸ்ட் அப்படின்ற டெஸ்ட் மூலமாக இந்த டயர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு கரெக்டாக மாட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் பிரேக்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத அவங்களால செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அந்த ப்ராசஸுக்கு தான் வந்து இந்த லைன் ஒன்ஸ் டயர்லாம் டைட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராசஸுக்கு தான் வந்து வண்டி மூவ் ஆகும். ஸோ இது வரைக்கும் இங்கே வந்துட்டு இருந்த கன்வேயர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த இடத்துல உள்ளே இறங்கும்.
உள்ளே இறங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்க இந்த இடத்துல அந்த வண்டி வந்து அப்படியே லேண்ட் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறமா மேனுவலாக அதில் ஏறி உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வண்டியை மூவ் பண்ணி அந்த சைடு கொண்டு போயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து டாடா மோட்டார்ஸ் ப்ரொடக்ஷன் பிளான்ட்டில் இருந்து உங்கள் சிதம்பரம் செல்வன். ஸோ ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் உருவாக்குறாங்க அப்படின்றத வந்து நான் முழுசாக உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ இது வந்து முழுக்க நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான். நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் என்னால் இன்றைக்கி இந்த டாடா மோட்டார்ஸோட ப்ரொடக்ஷன் பிளான்ட்டுக்கு வந்து வர முடிஞ்சிச்சு. ஆனால் இங்கே வந்ததில் நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் விண்வெளியில் போய் வீடியோ பண்ண சொன்னாலும் நான் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து எங்கே போகலாம் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கோயம்புத்தூர் கிளம்புறேன். பாய்.